Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து 5 இயர் BA LLB அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கும் சோயிலுக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய காமன் டவுட் என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கேட்கறாங்க, பட் எங்க கிட்ட சர்டிபிகேட்டே இல்ல, நாங்க என்ன பண்றது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோல சொல்ல போற இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் அந்த ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களால பண்ண முடியும். இது எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒன்ஸ் நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருப்பீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க. அப்படி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. பட் அதை அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு முழுமையா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜர். பட் இதை நீங்க அப்லோட் பண்ணாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கிடைக்காது, உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுல இஷ்யூ ஆயிரும். அதனால இப்ப இது வரைக்கும் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். இந்த வீடியோக்கு கீழே எப்படி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அது ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க. யார் யாருக்கு போகும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க வில்லேஜில் இருக்கக்கூடிய ரெவன்யூ வில்லேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வில்லேஜ் நேம் இருக்கா, அந்த வில்லேஜோட விஓக்கு போகும். அதுக்கப்புறம் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடிய ஆர்ஐக்கு போகும். அதுக்கப்புறம் தான் தாசில்தார் போகும். ஒரே நாள்ல இது 3 பேருக்கும் ப்ராசஸ் ஆகாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டேஸ்னால டைம் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வர்றதுக்கு. அதனால நீங்க ஆன்லைன்ல இசேவை லாகின்ல போயிட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு பிடிஎஃபா வரும் இல்லையா, இந்த காப்பியை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை அட்டாச் பண்ணிட்டு நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ணாலே போதுமானது. நீங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு கண்டிப்பா ஜென்ரேட் ஆயிரும். ஆனா நீங்க காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்போ அட்மிஷன் போடும்போது கண்டிப்பா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்ல நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை நார்மல் ஜெனரல்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் அப்டேட். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு லைவ் டெமோ ஒரு பிடிஎஃபா தனியா நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பிடிஎஃபா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.